friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு தேன்குழல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி தான் பலகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கிக்கணும். மாவு பச்சரிசி 4 ஆழாக்கு, உளுந்து 1 ஆழாக்கு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க. இப்போ செய்முறை எப்படின்னு பார்ப்போம். இந்த தேன்குழலுக்கு மாவை முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேன்குழல் தேவையோ அப்போ நம்ம புளிஞ்சிக்கலாம். இந்த தேன்குழல் மாவு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம அதை தகுந்த முறைப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 இயருக்கு கூட அது கெடாமல் இருக்கும். இப்போ இந்த மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு கிச்சன் டவலில் வீட்டுக்குள்ளேயே, அதாவது நிழல்லையே நல்லா வரவரன்னு காய வச்சுக்கணும். உளுத்தம் பருப்பை வெறும் வானலியில் ரொம்ப கலராக வறுக்க வேணாம், லேசாக வறுத்துக்கிட்டா போதும். ரெண்டையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி அதை ஆறின பிறகு ஏதோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ தேன்குழல் புளிஞ்சிக்கலாம். அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிசைஞ்சுக்கணும். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டோன்னா தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோன்னா தேன்குழல் ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோன்னா தேன்குழல் எண்ணெயை குடிக்கும். அதனால கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு அதை கட்டை இருக்கு இல்லையா, முறுக்கு அச்சு, அதில் தேன்குழல் சில்லு இருக்கும், அதாவது ரவுண்டாக ஓட்டை போட்டு அதை போட்டு அதுக்குள்ளே மாவை வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அப்படியே புளிஞ்சு விடணும். ஏன்னா புளியரைச்ச எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லாட்ட அந்த தேன்குழல் பொரிஞ்சு வராது. அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். அதனால புளியரைச்ச அடுப்பை ஹையில் வச்சுக்கணும். அது புளிஞ்ச பிறகு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப வச்சோன்னா சீக்கிரம் செவந்து போய் உள்ளே வேகாது. வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வடிஞ்சதும் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஆறின பிறகு மூடி வச்சுக்கிட்டோன்னா இது 1 மாதம் வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் புது எண்ணெயாக ஃப்ரெஷ்ஷாக ஊற்றினோன்னா 1 மந்த்துக்கு அந்த எண்ணெய் ஸ்மெல் கூட வராது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.